தமிழ்நாட்டுல வாக்காளர் அவன் மாறி போனா ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய காரணியாக அவன் திகழ்றான்னா தமிழ்நாட்டோட அரசியல் திசைவழி போக்கு மாறி போகும். சொந்த நிலத்திலே வந்து நம்ம சிறுபான்மையா மாறிடுவோம், சொந்த நிலத்திலே வந்து நமக்கான அங்கீகாரத்தை இழந்துருவோம். அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. பலவித கோட்பாட்டு வேலை. நீங்க சொல்றது வந்துட்டு குடும்பம் வந்து அதிகாரத்துல இருந்தா போதும், அதுல யார் உரிமை போனாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த முனைப்புல இருக்குதா திமுக? அது 100 விழுக்காடு அதான உண்மை. அவங்களுக்கு என்ன இருக்குது? பாஜக உள்ள வந்துரும், அங்க ஒரு எதிரி இருக்கான். இல்ல இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி, நான் கேட்டிருந்தேன் வெளிப்படையா, நாம் தமிழர் கட்சி இவர்களோட சேர்ந்து பாஜக எதிர்க்கணுமே இல்லையா? மதம் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய அநீதி. இல்ல ரெண்டு செய்தி. திமுக போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி பக்கபலமா இருக்கணுமா இல்ல? பாஜக தமிழ்நாட்டுல ஒரு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஆற்றல் இல்லை. அப்ப அந்த இடத்துல யார் இடம் கொடுத்தது? இங்க மதுரையில ஏன் வந்து முருகன் மாநாட்டம் போட்டான்? ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் மலைவகாரத்தை வச்சு கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு மத பூசலை உருவாக்கி அங்க வளர்ந்தானோ அதே போல மதுரை மையமா வச்சு வளர்ந்த முடியாதுன்னு பாக்குறேன். அப்ப பாஜகவுக்கு இந்த வழி அமைக்கிறது, பாதையை அமைச்சு கொடுக்கறது திமுக தான். நிலங்களை வந்து நாங்க பறிச்சு தர மாட்டோம் அப்படின்னு திமுகவோட தேர்தல் வாக்குறுதி இருக்குது. ஆனா அதுக்கு மீறி பரந்தூர்ல பாஜகவின் திட்டத்தை செயலாக்கம் பண்ண அவ்வளவு துடியா துடிக்கிறீங்க. இப்ப பாஜக என்ன விரும்புதோ அது தமிழ்நாட்டில் நடக்குது. இப்ப இவ்வளவு காரணம் சொல்றீங்க, திமுக வந்து பாஜகவை எதிர்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திமுகவை நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பதில்லைன்னு ஒரு கேள்வி வந்து, அது எப்ப சமீப காலமாக நாம வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல எவனுக்கு இங்க தானி இல்ல, தெம்பு இல்ல, கருத்தியல் ரீதியா அவன்கிட்ட வலிமை இல்லை. அப்ப அந்த 30 கோடி பேச்சு எடுத்துக்கிட்டு இவங்க தாவேக்காவே குறிவிச்சு அடிக்கிறாங்க. தாவேக்காவை நாங்க எதிரின்னு என்னைக்கும் சொல்லணும், அவன் ஊதிரி தான் சொல்லணும். தாவேக்கெல்லாம் ஊதிரி தான். அவரு உங்களுக்கு பொய்யா இருக்கலாம், எங்களுக்கு பொய்யா இல்லை, எங்களுக்கு என்ன முன்னோர்கள் தான் பொய்யா இருக்குன்னு சொல்லி திமுகவோட அடிநாளத்தை கை வச்சது நாம் தமிழர் கட்சி. திராவிடம் தமிழர்கள் தான், திராவிடர்கள் தான் தமிழர்கள். திராவிடர் என்பது போலி என்று உடைச்செஞ்சது நாம் தமிழர் கட்சி. கருணாநிதியை உலக தமிழகத்துக்கு தலைவர் நினைப்ப கருணாநிதி இன துரோகி என்று அம்பலப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் அணி பொறுப்பாளர் தம்பி இடும்பாவனம் அவர்களை சந்திக்கிறேன். வணக்கம். பரபரப்பாக ஓடிட்டு இருக்க அரசியல், நம்ம வேற ஒரு அரசியலை பேசுவோம், நாட்டுக்கு முக்கியமானது. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கான எதிர்ப்பு இருக்குல்ல திமுக கிட்டல, அது உண்மையான எதிர்ப்பாக பார்க்குறீங்களா இல்லை இல்லையா? பெரும் குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது, எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ணுது, எதிர்கட்சி அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? எஸ்ஐஆர் அடிப்படை இந்த எஸ்ஐஆர் நடைமுறைங்கிறது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லலாம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பேச்சுரிமை, எழுத்துரிமை, அப்புறம் இஸ்லாமிய மக்களோட குடியுரிமை, அப்புறம் வழிபாட்டு உரிமை, அப்புறம் என்ன உணவு உண்ணணும், என்ன உடை உடுத்தணும், இப்படி எல்லா உரிமையும் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. மிச்சம் இருந்த ஒரே ஒரு உரிமை வந்து வாக்குரிமை. அந்த வாக்குரிமையிலையும் கை வைக்கக்கூடிய வேலையை வந்து பாஜக செய்யுது. அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது மூலமா நாம் எல்லாரும் குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளினாங்க, குறிப்பாக இஸ்லாமிய மக்கள். இப்போ அதே போல் வாக்குரிமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளுறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறது, நீக்கிறது, இறந்து போனவங்கன்னா நீக்கிடுறது, இல்லை 18 வயது நிரம்பியவங்க அப்படின்னா சேர்க்கிறது, இடம்பெயர்ந்தவங்க அப்படின்னா அது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுறது, இது இயல்பான நடைமுறை தான். அப்போ இப்போ வந்து திடீர்னு தேர்தலுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கிற வழியில் பீகாரில் செஞ்சாங்க. பீகாரில் செஞ்சுட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் 1 மாத காலத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6,36,00,000 பேருக்கு வந்து நாங்கள் 68,000 வாக்குச்சாவடி அதிகாரியை கொண்டு நாங்கள் படிவம் கொடுத்து செய்ய போகிறோம், புதுசாக செய்ய போகிறோம்னா ஏன் செய்யணும்? புதுசாக வந்து வாக்கு போடுறவங்கள சேருங்க, இறந்து போனவங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க, இடம்பெயர்ந்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. பல ஆண்டா வாக்கு செலுத்தவங்க மறுபடியும் விண்ணப்பம் கொடுத்து எதுக்கு புதுசாக வாக்காளர் இணையணும்? அப்போ கோட்டை பூரா அடிச்சிடு, முதலேருந்து கோடு போடுங்கிற மாதிரி எப்படி சாத்தியம்? 1 மாத கால இடைவெளியில். இப்போ இங்கே சென்னையை விட்டுருங்க, கிராமப்பகுதி எடுத்துக்கங்க. கிராமப்பகுதியில் வந்து காலையில் அதிகாலையில் வேலைக்கு போயிட்டு மாலை வரைக்கும் வேலையை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. வீட்டில் போனோம்னா மதிய வேலையில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து எப்படி படிவத்தை பெறுவாங்க? அவங்க படிப்பறிவு இல்லாத மக்கள், இணையத்தில் போய் பதிவட்டம் பண்ண வாய்ப்பு குறைவு. அப்போ அவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை விடுமுறை அப்படிலாம் கிடையாது. வாரத்தில் 7 நாளும் உழைக்கக்கூடிய மக்கள். அப்ப 3 முறை வந்து அந்த அதிகாரி போவாரு. 3 முறை போவாரான்னு தெரியல நமக்கு. 3 முறை போய் அங்க இல்லை அப்படின்னா அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, ஆள் இல்லை அப்படின்னு. அவ வாக்குரிமை மறுக்கப்படும். இப்ப நான் 2002 அந்த காலகட்டத்துல என்னோட வாக்கு வாரத்தை பதிவு பண்ணணும். அப்ப எனக்கு வாக்குரிமையே வரலை அப்படின்னா என் பெற்றோரோட பதிவு பண்ணணும். இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்ப ஆவணங்களை கொடுக்கணும். இப்ப ஆதாரையே இப்பதான் வந்து சேர்த்துக்கிறோங்கிறாங்க.
அப்ப இந்த ஆவணங்களை கொடுத்து அது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுமா? இங்க வீட்டுல போய் கேள்வி கேட்பேங்கிற, வீடே இல்லாம சாலையில உறங்கக்கூடிய முதியவர்கள், ஆதரவற்ற மக்கள் இந்த நாட்டுல இருக்காங்க. அப்ப அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப இது தேவையற்ற வேலை. நாட்டுல இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோம்னா, எந்த செங்கோட்டில் நின்றுட்டா ஐயா மோடி வந்து நாட்டோட பாதுகாப்பு, தேசத்தின் நலன், தேசத்தோட வளர்ச்சி அப்படின்னு பேசினாரோ, அதே செங்கோட்டை பக்கத்துல வெடிகுண்டு வெடிக்குது. கடைசியா பார்த்தா தற்கொலை படை தாக்குதல் அப்படின்னு என்ஐஏ உறுதிப்படுத்துது, தேசிய புலனாய்வு முகாமை. அப்ப டெல்லியில கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி செங்கோட்டைக்கு அருகிலே குண்டு வெடிக்குது, தற்கொலை படை தாக்குதல், தேச பாதுகாப்பு சந்தி சிரிக்குது உலக அரங்குல. இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டோட ஏப்ரல் மாதம் காஷ்மீரோட இதயமாக இருக்கக்கூடிய மையமா இருக்கக்கூடிய அந்த பெகல்காம்ல தாக்குதல் தொடுக்கப்பட்டு 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து இறந்து போயிட்டாங்க. இனி எந்த காலத்திலயும் அந்த பெகல்காமுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கு தயக்கம் காட்டுவாங்க. இதே பாஜக ஆட்சியில 2019 தேர்தல் நெருக்கத்துல பிப்ரவரி 14 புல்வாமாங்கிற இடத்துல வந்து தாக்குதல். ஒரே ஒரு ஆள் வந்து 350 கிலோ வெடிமருந்தை கட்டிட்டு வந்து அவன் வெடித்து சிதறி 40 பேரை கொண்டுட்டான். அதுக்கு முன்னாடி 2016 பஞ்சாப்ல பதன்கோட் விமானப்படை தாக்குதல், அங்க 9 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப நாட்டோட பாதுகாப்பே வந்து கேள்விக்குறியா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதுல கவனம் செலுத்தாம இப்ப மாட்டு மக்கள் வந்து வாக்குரிமை நிரூபிக்கணும்னா இது எவ்வளவு பெரிய மோசடித்தனமான செயல்பாடு. அதுல பீகார்ல ஓட்டு போட்டு முடிச்சுட்டான். பீகார்ல ஓட்டு போட்டு நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகிட்டான். இப்ப அவன் மறுபடி தமிழ்நாட்டுல வாக்காளனா மாறி ஒரே ஆண்டுக்குள்ள 2 வெவ்வேறு மாநிலங்களை வாக்கு செலுத்தக்கூடிய சூழலை வந்து பாஜக அரசு உருவாக்குது. இது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் இல்ல. திமுக பொறுத்தவரை திமுக என்ன பண்ணுதுன்னா, நாங்க அதை எதிர்க்கிறோம், இது தமிழ்நாட்டுல வந்து வாக்கு உரிமையை வந்து பறிச்சுவாங்க அப்படின்னு இதை எதிர்க்கிறதா சொல்லுது. அதே சமயத்துல ஒரு பகுதியை எதிர்க்கிறதா சொல்ற திமுக இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டுல வாக்காளரமா மாறலாமா மாறக்கூடாது, வடநாட்டுக்காரனுக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை தரலாமா தரக்கூடாதா, இது குறித்து இப்ப வரைக்கும் பேசல. இத்தனைக்கும் சொல்ல போனா திமுக ராபின்சன் பூங்காவில் கொட்டுக்கிற மலையில 1949 தொடங்கப்படுற வேலையில வைத்த முதன்மை கோட்பாடுகளை ஒண்ணு வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. அவங்களோட இவராவும் அதான் சொன்னாரு, அண்ணாவும் அதான் சொன்னாரு, வடக்கு வாழுது தெற்கு தேய்துனாரு. அப்ப வடக்கு வாழுது தெற்கு தேய்துனா வடக்க வாழ்றவன்ல விளிமநிலை மக்கள் இல்லையா, அடித்தட்டு உழைக்கும் மக்கள் இல்லையா, என்ன இருந்தாலும் வடக்கு வாழுது தெற்கு தேய்து அப்படின்னு பேசினார். அதே போல வடவர் நல்லவரும் இல்லை, அவர் நம்மவரும் இல்லைன்னு அப்படி முழக்கங்களை வச்ச அண்ணா கருணாநிதி தண்டவாளத்துல தலை வச்சாங்கிறாங்க. கள்ளக்குடி அப்படிங்கிற பேரை வந்து டால்மியாபுரம் எப்படி மாத்தலாம், டால்மியாங்கிறது வடநாட்டுக்காரன் பேரு, வடநாட்டுக்காரன் பேரை எப்படா வைக்கலாம்னு தண்டவாளத்தை கருணாநிதி தலை வச்சாருன்னு செய்தி. அதான் அவங்க பெருசா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கையை பாட்டாவே போட்டாங்க. அப்படி வடவர் எதிர்ப்பை கடந்த காலத்துல பேசிய திமுக வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டோட வாக்காளனா மாறினா என்ன ஆகும்? இன்னைக்கு சேகர் பாபு வந்து அந்த வட இந்தியர்களோட எல்லாருமே கூட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவங்க விழாவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு துறைமுக சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வடநாட்டுக்காரங்களோட வாக்களை கவரணும். அதுக்கு தீபாவளி சமயம் நினைக்கிறேன். தீபாவளி சமயத்துல அவங்களை கூப்பிட்டு தீபாவளி சமயத்தை கூப்பிட்டு அவங்க பரிசு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கொடுத்தாங்கன்னு கேட்டா அதை விட கேள்வி கொடுத்து பெரியார் திடல்ல வச்சு கூப்பிட்டு அதான் கொடுத்து அவங்கள வாக்களை பெறதுக்கு வேலை நடக்குது. தமிழ்நாட்டுல வடநாட்டுக்காரையே வாக்காளராக மாறணும். ஒரே நாடு ஒரே ரேஷனை திமுக எதிர்க்குதுன்னா அப்ப நீ வாக்குரிமை பெறதே இருக்கணும்ல. ரேஷன்ல யார் பொருள் வாங்குவா? பணக்காரன் வாங்குவானா? பெரிய மார்வாடி பணக்கார மார்வாடி வாங்குவானா? சாதாரண இருக்கக்கூடிய தான் வாங்குவான். அப்ப அது வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரேஷன் வந்து அதே பொருள் தட்டுப்பாடு இருக்கு, வடநாட்டுக்காரன் வாங்கிட்டு போயிட்டான்னா எங்களுக்கு இல்லாம போகுங்கிறோம். அப்ப ஒரே நாடு ஒரே ரேஷன் எதுக்கக்கூடிய திமுக அதே வழியில தமிழ்நாட்டுல வாக்காளர் தான் வடநாட்டுக்காரன் வரதை எப்படி ஆதரிக்குது? தமிழ்நாட்டுல வாக்காளர் அவன் மாறி போனா ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய காரணியாக அவன் திகழ்றான்னா தமிழ்நாட்டோட அரசியல் திசைவழி போக்கு மாறி போகும். இங்க துறைமுகம் தொகுதின்னு நினைக்கிறேன். துறைமுகம் தொகுதியில வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்ப வினோத் பி செல்வம் முன்னிலையில் வருது தொலைக்காட்சியில. என்னடான்னு பார்த்தா வடநாட்டு மார்வாடியோட வாக்கு. அதே போல திருப்பூர்ல பாஜக அதிகப்படியான வாக்குகளை பெறுது எல்லா ஊரையும் தாண்டி. என்னன்னு பார்த்தா வடநாட்டுக்கார வாக்கு. தமிழ்நாடு முழுக்க சிஏஏ வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடக்குது. ஆனா திருப்பூர்ல மட்டும் சிஏஏ வேணும்னு போராட்டம் நடக்குது. யார் செய்யறா போராட்டத்தை, யார் கலந்துக்கிறான்னு பார்த்தா முழுக்க வடநாட்டுக்காரன். கோயம்புத்தூருக்கு வானதி சீனிவாசனுக்கு வந்து வெற்றி பெற காரணம் வடநாட்டுக்காரங்க வாக்கு. வானதி சீனிவாசனுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வந்து இங்க வாக்கு பரப்புரைக்கு வர்றாரு. அப்ப ஒரு கூட்டம் போகுது இருசக்கர வாகனங்கள்ல. யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரன் வாக்கு, வடநாட்டுக்காரன். அது இங்க வந்து ஒய்எம்சிஏ நினைக்கிறேன். ஒய்எம்சிஏ மைதானத்துல வந்து மோடி பேசுறாரு. ஒருத்தர் மொழிபெயர்க்கிறாரு. மோடி பேசி மொழிபெயர்த்த பிறகு கைத்தட்டு விடுது.
ஆனா அங்க ஒரு கூட்டத்தை பார்த்தா மோடி பேசணும்னே கைதட்டு விடுது. யாருன்னு பார்த்தா ஹிந்திக்காரன் உட்காந்துருக்கான், வடநாட்டுக்காரன் உட்காந்துருக்கான். அது நேரடியா புரியுது, கைதட்டுறான். இப்படி வடநாட்டுக்காரனோட ஆதிக்கம் இன்னைக்கே இருக்குது. தீபாவளி சரி, அன்னைக்கு மாநில வராது. உரிமையை பேசக்கூடிய இந்த திமுக அரசு அதுக்கு எதிராக ஒரு முடிவு எதனா சொல்லுதா இல்லையா? அது அவங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. வடநாட்டுக்காரன் ஏன் கவலை இல்லாம போகுது? வடநாட்டுக்காரன் வந்தா இப்ப நம்ம உழைக்கும் மக்கள், நம்ம ஊர் உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்கன்னா 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசை கொடுத்து வாக்குல பிடிக்கிறாங்க. வடநாட்டிலேயே வர்றான், பிழைக்கு தான் வர்றான். அவனுக்கு பணம் தான் பிரதானம். அப்ப அவனுக்கு 2000 ரூபாய்க்கு பதிலாக 4000 ரூபாய், 4000 ரூபாய்க்கு பதிலாக 8000 ரூபாய் கொடுத்துட்டா அவன் வாக்களையும் வாங்கிடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடுங்கிறது ஒரு தாயகம், ஒரு தேசம், அதுவும் வரலாற்று தாய்நிலம். தொல்காப்பியத்துல தமிழ்நாட்டுக்கான எல்லை பரப்புகளாக குறிக்கப்படுது, சிலப்பதிகாரத்துல குறிக்கப்படுது. அந்த வரலாற்று வழிபட்ட தாய்நிலம் 11ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாடு குறித்து பேசப்பட்டிருக்கு. அந்த தமிழ்நாடு கலப்பண தாயகமா மாற்றப்பட்டுட்டா நம்ம ஜனநாயக முறையிலே தோற்கடிக்கப்பட்டுருவோம். சொந்த நிலத்திலே நம்ம சிறுபான்மையா மாறிடுவோம். சொந்த நிலத்திலே நமக்கான அங்கீகாரத்தை இழந்துருவோம். அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இல்ல இல்ல அப்ப அதன் வெளிப்பாடா இல்ல திமுக முழுக்க முழுக்க தமிழ் என்ற பெயரில் தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் மக்கள் இன்னும் உணர்வு அடிப்படையில தான் உட்கார்ந்தது ஆட்சியில் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் தமிழுக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழருக்கும் நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடியது நேர் எதிராக வருது இல்ல? திமுகவோட பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும். அது தெரிஞ்சதானே. அந்த அடிப்படையில் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இந்த வருவாய்த்துறை சேர்ந்த சங்கங்களை கூட்டமைப்பு பணிச்சுமை அதிகமா இருக்கு, எங்களால வேலை செய்ய முடியாதுங்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்கும். இதை கடந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 முறை போகணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? அப்ப பணிச்சுமை அதிகமா இருக்கு, வேலைப்பாடு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்ய முடியாதுன்னு அந்த சங்கம் ஒட்டுமொத்தமா கையை விரிக்குது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறதா இருந்தா நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் போடுங்க. எஸ்ஐஆர் இந்த நடைமுறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர முடியாது, இது மாநிலங்களோட இறையாண்மையை பறிக்கக்கூடிய வேலை, இது மாநிலங்களோட அந்த உரிமையை கேள்விக்குள்ளாக்கூடிய வேலை, வாக்குரிமை தான் கடைசி உரிமை, அந்த உரிமை பறிச்சுட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப பாஜக ஆனாத மாநிலங்கள்ல இதை யுக்தியா கையாளுறாங்க. பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டுல வாக்காளர் மாறுறான்னா அங்கேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போடுவான்னா இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பானது, அதனால நாங்க அரசு ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா தீர்மானம் போடுங்க, முடிவெடுங்க. நீங்க வரிகொடா இயக்கம் நடத்துவோம், நீங்க வரிகொடா இயக்கம் கூட நடத்த வேண்டாம், இந்த முடிவு அறிவிங்க. அப்ப நீங்க அறிவிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சங்க வருவாய்த்துறை சங்கம் சொல்லுது இந்த மாதிரி நாங்க செய்ய முடியாதுன்னு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த போராட்டத்தை மதிக்கணும்ல. நீ வேலைக்கு திரும்பலான்னா நான் உனக்கு சம்பளத்தை பிடிச்சிக்குவேன்னு தமிழ்நாடு தலைமைச் செயலர் புருவானந்தம் சொல்லுவாருன்னா இது என்ன ரெட்டை நிலைப்பாடு? அப்ப இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எப்போதும் கவலை ஒண்ணுதான், திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக கருணாநிதி குடும்பம் கூட இல்லை, இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் இருக்கணும். அதற்கான வேலைகளை பண்ணுது. அதற்கு பலவித ஜோடனைகள், பலவித வார்த்தை ஜாலங்கள், பலவித நாடகங்கள், பலவித சித்தரிப்புகள், பலவித கோட்பாட்டு வேடங்கள். நீங்க சொல்றது குடும்பம் அதிகாரத்துல இருந்தா போதும், அதுல யார் உரிமை போனாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல முனைப்புல இருக்குதா திமுக? அது 100 விழுக்காடு அதான உண்மை. அவங்களுக்கு என்ன இருக்குது? பாஜக உள்ள வந்துரும், மிகப்பெரிய மத அரசியல். உங்களை போன்றவர்கள் எதிர்க்காம நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இல்லாத எதிரிய சித்தரிச்சு அங்க ஒரு எதிரி இருக்கான். இல்ல இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி நான் கேட்டுறேன் தம்பி, வெளிப்படையா நாம் தமிழர் கட்சி இவர்களோட சேர்ந்து பாஜக எதிர்க்கணுமே இல்லையா? மதம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய அநீதி இல்ல. திமுக போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி பக்கபலமா இருக்கணுமா இல்லையா? பாஜக தமிழ்நாட்டுல ஒரு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஆற்றல் இல்ல. பாஜக தமிழிசை காலத்தை விட, எல்முருகன் காலத்தை விட, பொன் ராதாகிருஷ்ணன் காலத்தை விட, இளையகணேசன் காலத்தை விட, அண்ணாமலை காலத்துல இவ்வளவு இருந்துச்சுன்னா இவ்வளவு வந்திருக்கு, கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த பாஜக வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அப்ப எல்லாம் கூச்சப்பட்டாங்க, பாஜகன்னு சொல்ல கூச்சப்பட்டாங்க. இப்ப சங்கி அப்படின்னு கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி சொல்றாங்க, அவ்வளவுதான் வேறுபாடு, பெரிய அளவுல வேறுபாடு கிடையாது. ஆனா பாஜக சுழியம் அப்படின்னு விசிகாவோட மாநாட்டுல தமிழ்நாட்டோட முதலமைச்சரே பேசுறாரு, தமிழ்நாட்டுல பாஜக சுழியம்ங்கிறாரு. அது உண்மையும் கூட, மாற்று கருத்து இல்லை. ஆனா பாஜகவை காட்டி எதுக்காக நியாயப்படுத்துறேன்? எல்லா தவறுகளையும் உன் தவறை நியாயப்படுத்துறேன். தமிழ்நாட்டுல பாஜக அவ்வளவு பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஆற்றல் இல்ல. 2024 பார்லமெண்ட் தேர்தலப்ப அந்த தேர்தலுக்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டுச்சு? பாஜக 15 இடங்களை பிடிப்பாங்க, 7 இடங்களை பிடிப்பாங்க, 10 இடங்களை பிடிப்பாங்க. கோயம்புத்தூர்ல அண்ணாமலையோட வெற்றி உறுதினாங்க. 2014 கூட 2 இடத்த பிடிச்சிச்சு பாஜக கூட்டணி. அன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன், அன்புமணி ராமதாஸ். ஆனா 10 ஆண்டு கழிச்சு பாக்குறப்ப இன்னைக்கு ஒரு இடம் பிடிக்க முடியல, படுதோல்வி, பாஜகவுக்கு படு வீழ்ச்சி. அப்ப பாஜகவுக்கு அண்ணாமலை கட்டி வச்ச சித்திரம் எல்லாம் பொய்ங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் வேற வழி இல்லாம மறுபடியும் அதிமுக போறாங்க. அப்ப பாஜகங்கிறது இங்க ஒரு துணை சக்தி போடலாம், தொங்கு சதை போல
அது அதிமுகவோட இல்ல திமுகவோட போய் தான் இங்க வண்டி ஓட்ட முடியும். இதான் யதார்த்த நிலைமை. பாஜக எங்க அச்சுறுத்தல்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அச்சுறுத்தல். அந்த பாஜக என்ன பண்றான், ஆளுநர் மூலமா ஒரு ஆட்சி நடத்த விடாம குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். ஆளுநரை வந்து ஒரு அதிகார மையமா நிறுவி கொண்டிருக்கான். அதே போல விசாரணை அமைப்புகளை ஏவி அவன் வந்து கைது பண்றது, முடக்கிறது, இது போன்ற வேலை செய்யலாம். அதே போல வந்து நாம கேட்கிற நிதியை கொடுக்கறது இல்ல, நாம இங்க மசோதா ஏற்றி அனுப்பி வச்சோம்னா அதுக்கு ஒப்பு தராம அதை கிடப்புல போடுறது இல்ல மறுக்கிறது. இந்த பாஜக அரசின் செயல்பாடு, ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசின் செயல்பாடு ஆபத்தானது. அதை எதிர்க்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா கட்சியா தமிழ்நாட்டுல பாஜக ஒண்ணுமே இல்லை. இதான் யதார்த்தம். அதுக்கு சான்று 2014, 2019, 2021, 2024 4 பொது தேர்தல் முடிவுகளும் தமிழ்நாட்டுல பயப்படுற அளவுக்கு பாஜக பெருசு இல்லைங்கிறாங்க. இவங்க பாஜக எதுக்கடா சொல்ற இவங்க இப்ப மதுரையில திருப்பரங்குன்ற மலை வந்து பேசுபொருளாச்சு. அந்த மலை வந்து மலையில வந்து 300 ஆண்டா வந்து ஆடு கோழி பழிவிடுறாங்க, 300 ஆண்டா. ஆனா இப்ப அது சர்ச்சை ஏன் மாறுது? முதல்ல ஒரு ஆடு போறாரு, போறப்ப வந்து ஒரு பேர் எனக்கு நினைவில் இல்லை, ஒரு காவலர் தடுக்கிறாரு, கோழி கொண்டு போக கூடாது, ஆடு கொண்டு போக கூடாது தடுக்கிறாரு. அப்ப தடுத்த அந்த அந்த காவல்துறை அதிகாரி மீது ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்துட்டு இல்ல ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு அங்க ஆடு கோழி பள்ளியிட தடை இல்லை அப்படின்னு ஒரு 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 சுற்றறிக்கை, ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாலே முடிஞ்சிருக்கும். ஆனா அதை புகையை விட்டு அதை பேசுபொருளாக்கி விட்டு கடைசியில திமுகவோட பார்லிமெண்ட் உறுப்பினர் அண்ணன் தங்க தமிழ்ச்சன் சொல்றாரு இஸ்லாமிய மக்கள் மேல தப்புங்கிறாரு. அப்ப அந்த இடத்துல யார் இடம் கொடுத்தது? இங்க மதுரையில ஏன் வந்து முருகன் மாநாட்டை போட்டான்? ஏன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தை வச்சு கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு மத பூசலை உருவாக்கி அங்க வளர்ந்தானோ அதே போல மதுரை மையமா வச்சு வளர்ந்த முடியாதுன்னு பாக்குறேன். அப்ப பாஜகவுக்கும் இந்த வழி அமைக்கிறது, பாதையை அமைச்சு கொடுக்கறது திமுக தான். இங்க RSS மோகன் பாகவத் வந்து இதே திமுக ஆட்சியில 2021 மதுரைக்கு வர்ற சமயத்துல இங்க சுற்றறிக்கைவிடப்படுது. என்னன்னா அவர் போற பாதை வந்து அந்த செப்பனிடுற மாதிரி பாத்துக்குங்க, தெருவிளக்கள் வந்து சரியா அதிகப்படி பாத்துங்க, குண்டு முடியுமா இருக்கக்கூடாது அப்படின்னு RSS தலைவரா அவர் யார் சொல்றாங்க? திமுக அரசுல அதிகாரி, RSS தலைவரா அவர் நாட்டோட ஜனாதிபதியா. அப்ப அந்த இடத்துல அந்த அந்த விஷயம் வெளில வந்த பிறகு மாட்டிக்கிட்டோமே அப்படின்ன பிறகு அரசு என்ன பண்ணுதுன்னா அதிகாரி பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேல் நடவடிக்கை. அதே போல திமுகவோட ஆட்சி காலத்துல மோடியோட தனிப்பட்ட மத வழிபாட்டு நிகழ்வு, கேதார்நாத் அப்புறம் இன்னொரு கோயில், தனிப்பட்ட முறையில் மோடி போய் வழிபாட்டு நிகழ்வுல பங்கேற்கிறார். அவர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கோயில்கள்ல ஸ்ரீரங்கம் உட்பட பல கோயில்களுக்குள்ள பாஜகவினால திரையிட்டு ஒளிபரப்படுது. அப்ப அது கேட்கிறப்ப யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்கிறப்ப இங்க அதிகாரிகள் அறநிலைத்துறை தான் கொடுத்திருக்குது. கடைசியில நீதிமன்றத்துல வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கு போடுறப்ப மத்திய தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்குது அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க. அப்ப பாஜகவை வந்து எதுக்கிறதா சொல்றது இங்க தமிழ்நாட்டோட வாக்களை பெறதுக்கு தான், மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி பாஜகவோட அத்தனை நோக்கங்களை தமிழ்நாட்டுல அமலாக்க செய்யுது. எதிர்க்கலன்றீங்களா திமுக? பாஜகவோட பிரதான நோக்கம் தனியார் மயம் தான். அங்க வந்து வாஜ்பாய் காலத்திலே தனியார் மயப்படுத்துறதுக்கு தனி ஒரு அமைச்சகத்தை வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு வந்து அம்பானி அதானிக்காக நாட்டை மோடி சூறையாட்டு கொண்டிருக்கார். அம்பானி அதானுக்கு தலை வாக்குறாரு, இந்த தனியார் மயம் கூடாது அப்படின்னு மோடிக்கு எதிராக வந்து ஸ்டாலின் பேசுறாரு. இங்க கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டுல பேசுறாரு. என் பேரே ஸ்டாலின், நான் கம்யூனிஸ்ட் பேசுறாரு. அப்படி பேசக்கூடியவர் இந்த தூய்மை பணியாளர்களை வந்து போராடுறாங்களே, ராயபுரமும் திருவிக்கா நகரையும் வந்து தனியார்ட்ட தாரவாக்காதீங்க, நீங்க தனியார்ட்ட தாரவாத்துட்டா எங்களுக்கான ஊதியம் கிடைக்காது, நாங்க என்னைக்காவது ஒரு நாள் 480 நாள் வந்து தொடர்ச்சியா அரசு பணியில தற்காலிக பணியாளர் இருந்தாலே அந்த பணியை நிரந்தரம் பண்ணுங்கிறது விதி. நாங்க தொடர்ச்சியா பணி செஞ்சுட்டோம், என்னைக்காவது ஒரு நாள் எங்க பணி வந்து அரசு பணியா மாற்றப்படுங்கிற நம்பிக்கையில் நகர்ந்து கொண்டிருக்கோம். இங்க தனியார்ட்ட கொடுத்துட்டா அது வந்து கனவா மாறி போகும்னு சொல்லிட்டு அந்த தனியார் மயத்துக்கு தான் அவங்க போராடுறாங்க, தொடர்ச்சியா போராடுறாங்க. 13 நாட்கள் போராட்டம் பண்ணப்ப ஒரு ஆளை விட்டு வழக்கு போட வச்சு அந்த வழக்கு அடிப்படையா வச்சு காவல்துறை கொண்டு ஒடுக்கி போராட்டத்தை முடிச்சு விட்டாங்க. கடைசியில் அவங்க வீட்டுல உண்ணாவிரதம் இருக்காங்க. வீட்டுல உண்ணாவிரதம் இருக்கிறப்ப சசிகாந்த் சென்று உண்ணாவிரதம் தான் இதே திமுக வரவேற்குது. ஆனா தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் தான் அந்த போராட்டத்தை ஒடுக்குது. மெரினா கடற்கரைக்குள்ள இறங்கி அங்க போராட்டம் பண்றாங்க. இப்ப வரைக்கும் அது தீர்ப்பளிக்கப்படல. இங்க தனியார் மயத்தை ஊக்குவிக்கிறாங்களா? அதே போல அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் தமிழ்நாட்டுல அமலாக்கம் செய்யப்படுது. அந்த அந்த அது அமலாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவங்களோட திமுகவோட ஆதரவை பார்க்கக்கூடிய பூளை நண்பர்கள் சொல்றாங்க இது வந்து செய்யப்பட்டா இன்னமும் சென்னைக்கு வந்து வெள்ள அபாயம் கூடுதலாக மாறி போகும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதை பத்தி என்ன கவலை? பரந்தூர்ல விமான நிலையம் கடந்த தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? 2009 விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாம விவசாயிகளின் நிலங்களை வந்து நாங்க பறிச்சு தர மாட்டோம் அப்படின்னு திமுகவோட தேர்தல் வாக்குறுதி இருக்குது. ஆனா அதுக்கு மீறி
பரந்தூர்ல பாஜகவின் திட்டத்தை செயலாக்கம் பண்ண அவ்வளவு துடியா துடிக்கிறீங்க. இப்ப பாஜக என்ன விரும்புதோ அது தமிழ்நாட்டுல நடக்குது. என்ன எதிர்க்கலன்றீங்க நீங்க? பாஜக எதிர்ப்புங்கிறது பேச்சளவுல இருக்கு, செயல்பாட்டு இல்ல. இப்ப இவ்வளவு காரணம் சொல்றீங்க, திமுக வந்து பாஜகவை எதிர்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திமுகவை நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பதில்லைன்னு ஒரு கேள்வி வந்து அது எப்ப சமீப காலமாக சீமான் அவர்கள் திமுகவை விமர்சிப்பதே இல்லை, அப்படி நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு மாதிரி போறாரு, விமர்சிக்கிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி விதவிதமான கருத்துக்கள் வருது. அவங்க எல்லாம் வேற உலகத்துல வாழ்றாங்க, இல்லைன்னா வந்து அவங்க கண்ணை மூடி படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நாம வந்து பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்போம், அப்ப என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமிய கைகூடி கிறிஸ்துவ கைகூடிம்பாங்க. நம்ம திமுக நோக்கி கேள்வி எழுப்போம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க பாஜக பி டீம், RSS அடியாளு, இந்துத்துவ கைகூடிம்பாங்க. இப்ப கடைசியா தாவேக்காவை நோக்கி சில கேள்விகளை வைக்கிறப்ப இப்ப திமுக கைகுடிக்கிற. அப்ப நாம வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல எவனுக்கு இங்க தானி இல்ல, தெம்பு இல்ல, கருத்தியல் ரீதியா அவன்கிட்ட வலிமை இல்ல. அப்ப நமக்கு ஒரு சாயம் கொடுக்குறான், நம்ம கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லாம ஒரு உள்நோக்கம் கற்பிச்சுட்டு திமுகவுக்கு எதிராக நீங்க கேள்விகளை வைக்கிறீங்களா, எதிர்த்து பேசுறீங்களா? சமீப காலமாக கருணாநிதி என்ன துரோகி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மேடையில இன்றளவும் பேசுறோம். திமுக வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மோசமான கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்ட மேடைகளை இப்போதும் பேசி வர்றோம். எந்த இடத்து சமரசம் பண்ணும்? திமுக கொண்டு வந்த மக்கள் விரோத திட்டங்களை ஏதாவது ஒண்ணு ஆதரிச்சோம். இப்ப அவங்க சொல்ற வரையறை எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டாலின் போய் பார்த்த பிறகு இந்த 2 மாசம் இருக்குமா, 2 மாச காலத்துல எதை நம்ம இது பண்ணோம்? கரூர் மரணத்தை பேசி அதை தாவேக்கா அம்பலப்படுத்தினால இதுல அவன் நமக்கு சாயத்தை கொடுக்குறான். கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமான ஒரு மனித தன்மையோட, ஒரு தலைவனுக்கான அந்த பண்போட விஜய் நடந்து கொள்ளல. அவர் திமுக மேல விமர்சனம் பெருசா எதுவும் வைக்கல அப்படின்றது நாம என்ன கேட்கிறோம், அதுக்கு பிறகு வச்சீங்களா? நான் சொல்றேன், அதாவது அந்த இடத்துல விஜயோட பரப்புரை கூட்டத்துக்கு இந்த சாலையில இந்த மாதிரி கூடுற வடிவத்துக்கு முதல்ல திமுக அனுமதி கொடுத்திருக்க கூடாது. அதுவே பிழை, அதுவே தவறு. ஏன்னா அவர் வந்து இந்த சொல்றீங்களா, அதை சொல்றேன், திமுக மேல குற்றம் சொல்றேன். அதாவது சாலையில திருவாரூர்ல, திருச்சியில எல்லாம் அந்த சந்தையே இடத்த வந்து உடைச்சு வைக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு கூடுறப்ப அசம்பாவிதம் ஏற்படுது, மயக்கமட்டு விடுறாங்க, தேவையில்லாத சிக்கல் வருது. அவங்களே போய் மின்சாரத்தை அணைங்க அப்படின்னு புகார் மனு, கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், தாவேகாவுக்கு இந்த சாலையில பரப்புரை பண்ற இந்த வடிவங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்க வந்து ஊருக்கு ஒதுக்குறமாவோ இல்ல வேற எங்கேயாவது இடமோ ஒரு இடத்த பிடிங்க, மைதானத்தையே இடத்த பிடிங்க, அங்க பொதுக்கூட்ட மேடை போடுங்க, அங்க போட்டு அதுக்குள்ள ஒழுங்குபடுத்துங்க, அதுக்கு அனுமதி தர்றோம் அப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைய அவர் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம விட்டது முதல் தவறு. 3 மணி நேரம்ல இருந்து 3 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியா 7 மணி நேரம் விஜய்க்கு பரப்புரைக்கு அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அதை கடந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு 41 உயிர் போன பிறகு இதற்கு காரணமான விஜயை இவங்க கைது பண்ணிக்கணும், நியாயமா கைது பண்ணிக்கணும். இல்ல புஷியானந்த, நிர்மல்குமார இவங்களையும் கைது பண்ணிக்கணும். ஆனா யாரையும் கைது பண்ணல. ஆதோஜனா வந்து தேவையில்லாம இளைஞர்களை வந்து தூண்டி விடுறாரு அப்படின்னு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சோம், அவரை கைது பண்ணல. இந்த கரூர் மரண வழக்கில் வந்து அவரை சேர்க்கல. அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம், அதையும் செய்யல. ஏன்னா இது என்ன செஞ்சாலும் ஒரு அடி முன்ன நிறுத்தி வச்சாலும் பழிவாங்கிறோன்னு பேர் வந்துக்கிறதுனால அரசியல் கணக்கை மையப்படுத்தி அதுல நியாயமாக நிலைநாட்டப்பட வேண்டிய நீதியை நிலைநாட்டாம அரசியல் பண்ணது திமுக. அதை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. திமுக அதை தாண்டி மற்ற விஷயங்கள் என்ன பேசியிருக்கோம், திமுக என்ன விமர்சிச்சிருக்கிறோம், மற்ற விடயங்கள் தூய்மை பணியாளர் சிக்கல் பேசுறோம். தூய்மை பணியாளர் சிக்கல் அப்ப அரசு மீது குற்றச்சாட்டு தொடர்ச்சியா தானே பேசியிருந்தோம். நம்ம எல்லாத்தையும் தான் பேசுறோம். அண்ணன் சீமானவர்கள் கொடுத்த அறிக்கைகளை படிச்சீங்கன்னா அத்தனை அறிக்கை திமுக இதான் திராவிட மாடலா, இதான் திமுக சொல்ற சமூக நீதியா, இதுதான் விளிம்புநிலை மக்களுக்கான ஆட்சியான்னு அவ்வளவு அறிக்கையில அவளை கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல அண்ணன் சீமானவர்கள் வந்து 1 மணி நேரம் பேசுறாங்க அப்படின்னா சமகால பிரச்சனை, நாட்டு நடப்பு, அவலங்கள், ஆளும் அரசோட எதாச்சரியான போக்கு, நிர்வாக சீர்கேடு எல்லாத்தையும் பேசணும். எங்கேயாவது ஓரத்துல ஒரு நக்கல் நையாண்டியா ஒரு 30 நொடி தாவேகா கொடுத்து விஜய் கொடுத்து பேசினா ஊடகங்களுக்கு வந்து நம்ம திமுக பேசுறதோ அதிமுக பேசுறதோ சுவாரஸ்யம் இல்லை. ஏன்னா 15 தான் பேசுறோம். ஆனா தாவேகா பேசினா அது பிரத்யேகமான ஒன்னாயிடுது, பிரத்யேகமான ஒரு செய்தி ஆயிடுது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த 30 நொடி பேச்சு எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாங்க. அப்ப அந்த 30 நொடி பேச்சு எடுத்துக்கிட்டு இவங்க தாவேக்காவே குறிவிச்சு அடிக்கிறாங்க. தாவேக்காவை நாங்க எதிரின்னு என்னைக்கும் சொல்லல, அவன் உதிரி தான் சொல்றோம். தாவேக்கெல்லாம் உதிரி தான். நாங்க வந்து சண்டை களத்துல வந்து தமிழ் நிறைய திமுக விமர்சனத்தை அதை எடுத்துக்காம விஜய் இதை மட்டும் எடுத்துறாங்க. சில ஊடகங்கள் கருத்து ஊடகங்கள்லாம் திமுக சார்பா இருக்குது. அதனால அதானே நம்ம நாட்டுல வந்து நரேந்திர மோடிய பன்னாட்டு தரகர் என்று விமர்சிச்ச ஒரே தலைவர் வந்து அண்ணன் சீமான் தான். 2014 பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட சமயத்துல ஒரு பொதுவான ஒரு கட்சி தலைவர் வந்து
ராஜபக்சேவோட இணையா மோடியை ஒப்பிட்டு மோடி ஒரு இனப்படுகொலையாளன் என்று சொன்ன ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். குஜராத் மாடல தமிழ்நாட்டுல தோடுரிச்சு 2014 பேசிதான் அண்ணன் சீமான் தான். அதே போல பாஜகவோட பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து 3வது நாள்லயே தாள மாத்தி பயனில்ல, தத்துவத்தை மாத்து, தனியார் மைய தாராளமய உலகமயம்னு பொருளாதார கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீ பணம் வந்து தனிப்பெரும் முதலாளிட்ட குவிகிறத தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பண மதிப்பிழப்பை 3வது நாள் எடுத்தது அண்ணன் சீமான். காஷ்மீர்ல மாநில தன்னுரிமை பறிக்கப்பட்ட போது காஷ்மீர் நிலம் காஷ்மீர்களுக்கு சுதந்திர இந்தியாவில் காஷ்மீர் இல்லை அப்படின்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி. அதே போல வந்து அவங்களோட எண்ணெயை, அவங்களோட ஜிஎஸ்டியை வந்து பொருளியல் போர் என்று வர்ணிச்சது நாம் தமிழர் கட்சி. எண்ணெயை வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல் என்று பேசி நாம் தமிழர் கட்சி. இப்படி பாஜக சட்டங்கள் திட்டங்கள் பாஜக அடிப்படை தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு எப்படி பாஜக அடிப்படையான இந்துங்கிறப்ப தமிழர்கள் இந்து அல்ல, சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல அப்படின்னு பேசுறது நாம் தமிழர் கட்சி. இவ்வளவு பேசியும் நாம் தமிழர் கட்சி பாஜக பி டீம் அப்படின்னு கருத்துவா கட்சிக்கிறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்துக்க வேண்டியது. அதே போல திமுகவை கருணாநிதிய நம்ம பேசாத பேச்சு இல்லை, இன்னும் சொல்ல போனா பேச்சுங்களோட விமர்சனம் சொல்றேன். அதாவது நம்ம திட்டணும் அப்படின்னு சொல்ல வரல, அவங்களோட அம்பலப்படுத்தும் சொல்ல வரல. இதுல என்னன்னா திமுக வந்து 70 ஆண்டா வண்டி ஓடி இருந்தாங்க. அதாவது இது பெரியார் மண் அப்படின்னு வண்டி ஓடிருந்தப்ப இது பெரியார் மண்ல பெரியாரே மண்ணு, அவரு உங்களுக்கு பெரியார் இருக்கலாம், எங்களுக்கு பெரியார் இல்ல, எங்களுக்கு எங்கள் இன முன்னோர்கள் தான் பெரியார் என்று சொல்லி திமுகவோட அடிநாளத்துல கை வச்சது நாம் தமிழர் கட்சி. திராவிடம் தமிழர்கள் தான் தமிழர்கள் திராவிடர் என்பது போலி என்று உடைச்செஞ்சது நாம் தமிழர் கட்சி. கருணாநிதியை உலக தமிழகத்துக்கு தலைவர் சொன்னப்ப கருணாநிதி இன துரோகி என்று அம்பலப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு வந்து கருணாநிதிக்கு செலவைக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும், கருணாநிதிக்கு பேனா சாய்ப்புன்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி மக்கள் மனத்துல தோல்விச்சு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஒரு தலைவன் என்ன பண்ணணும்னா மக்களுக்காக களத்திறங்கி போராடணும், தன்னெழுச்சியா போராடுற மக்களோட துணை நீக்கணும். இது ரெண்டையுமே அண்ணன் சீமான் பண்றாங்க. தன்னெழுச்சியா போராடக்கூடிய மக்கள் போராடுறாங்க, வீடு இடிக்கப்படுது போராடுறாங்கன்னா போய் அங்க களத்தை நிக்கிறாங்க. இங்க பாதிக்கப்பட்டு ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா போய் களத்தை நிக்கிறாங்க. அதே போல மக்களை போராட தயார் பண்றாங்க. 4 அரசோட அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எதேச்சதிகார போக்கு, அரச வன்முறை, நிர்வாக சீர்கேடு, இது எல்லாத்துக்கும் போராட தயார் பண்றாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி தான் ஒரு பிரதான எதிர்கட்சியாக செயல்படுது. ஆனா இது திமுக தெரியும், இந்த புதுசா வந்த அறவேக்காடுகள் தெரியும். அதனால கருத்துவம் செஞ்சுவாங்க. அதை தாண்டி இன்னொரு கூட்டம் செய்யுது. யார் செய்யறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அடிப்படைகள். தமிழ் தேசியம்ங்கிறது இப்ப வாய்ப்புள்ள தமிழர் தலைமையை வந்து முதல்ல அதிகாரத்தில் அமர்த்தணும் அப்படின்னு பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர்கிட்ட இருக்கிறவங்க பேசுறாங்க. சரி, நான் கேட்கறது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்கிறது என்பதையும் திமுக அமைச்சர்களுடைய இந்த ஊழல் சமீபமாக பேசப்படுறது, நேரு விடயங்கள் இதெல்லாம் பேசவே இல்லை அப்படின்றாங்க. எல்லாருமே பேசுறமே, எதாவது பேசலாமே. அங்க நாமக்கல் கவனிக்காம தான் கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்காங்க, எதுவுமே கவனிக்கிறது இல்லை. நாமக்கல் பகுதியில் நடந்த சிறுநீரக திருட்ட பேசுறோம். காஞ்சிபுரத்துல வந்து அந்த மருந்தே விஷமாயி வட மாநிலங்கள்ல 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இறந்த குழந்தை பேசுறோம். எல்லாத்தையும் தான் பேசுறோம். திமுக கண்டுக்கலாத எல்லாத்தையும் பேசுறோம். ஆனா என்னன்னா விஜய் ஒரு நடிகர் நாடகப்பட்ட நடிகர்ங்கிறதுனால அவரோட அறிக்கை வந்து கவனம் பெறுது. அதை கடந்து அவர் அறிக்கைங்கிறது 2 வாரத்துக்கு ஒண்ணுங்கிற மாதிரி எப்போதாவது ஒண்ணு வர்றாரு. நாம தொடர்ச்ச எல்லா பிரச்சனைகளையும் கவனப்படுத்தி எல்லா பிரச்சனையும் குறித்து அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 3 அறிக்கை 4 அறிக்கை வருதுன்னா நாட்டில் அவரோட பிரச்சனை இருக்கு, அவர் சிக்கல் இருக்கு, அரசியல் கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். அதை ஊடகங்கள் பெருசா வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஆனா நாம தொடர்ச்சி அதை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்கள் மட்டத்துல பேசுறோம். சரி, ஊடகங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது. ஊடகங்கள் இந்த மாற்று ஊடக வழி என்ன வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி? இறுதியாக ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு வந்து அச்சு ஊடகத்துக்கான காரணம் இல்லை. அச்சு ஊடகம் நீங்க தான் அச்சு ஊடகத்துல முதன்மையா இருந்த ஆட்கள் அறிக்கை வருவாங்க. அச்சு ஊடகம் இன்னைக்கு காணாவதி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். அச்சு ஊடகத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல வந்து விமர்சனத்தை வந்து நம்ம படிச்சோம், திரை விமர்சனத்தை. இன்னைக்கு பார்க்குற நிலைக்கு மாறிட்டோம். இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து வலையொலி நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு என்ன வாய்ப்புனா, இங்க ஊடகம்னு சொல்றதை விட முதல்ல ஒரு நிறுவனம், அதுல பணிபுரியக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் சொல்றதை விட அவங்க முதல்ல ஊழியர்கள். அந்த ஊடக நிறுவனத்துக்கு, ஊடக நிறுவன முதலாளிக்கு அவருக்கு ஒரு லாபரட்ட கணக்கு இருக்கும், அவருக்கு ஒரு அரசியல் தொடர்பு இருக்கும், அவருக்கு ஒரு புறச்சூழல் இருக்கும், அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். இது எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் அவங்க வந்து இந்த ஊடகம் படிக்கிற திசையை நம்ம தீர்மானிக்க முடியுது. அதுல வந்து அந்த ஊடகத்துக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு முதன்மையான காட்சி ஊடகமா ஒரு வாரத்துக்கு எப்பாச்சும் ஒரு தடவை கூப்பிடுவாங்க. சரி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க என்ன செய்தி சொல்ல முடியுமோ அதை சொல்றோம். அதை கடந்து சமூக வலைதளங்களை நமக்கானதான் நம்ம பயன்படுத்துறோம். அதை வந்து ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல எக்ஸ் தளமா இருக்கட்டும், வலையொலியா இருக்கட்டும், இந்த தளங்களை நமக்காக பயன்படுத்தி நம்மளோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அண்ணன் சீமானோட பேச்சை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, நம்மளோட கோட்பாடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுத்துறோம்.
அதை கடந்து நாமளே ஊடகமா மாறுறோம். மக்கள் மன்றத்துல ஊடகமா மாறி தொடர்ச்சியா பொதுக்கூட்டம், திருமண கூட்டம், இந்த கடந்த 15 ஆண்டு காலத்துல அதிகப்படியான பொதுக்கூட்டங்களை, திருமண கூட்டங்களை தமிழ்நாட்டுல போட்ட கட்சின்னா நாம் தமிழர் கட்சி தான். ஒரு காலத்துல பேசி பேசி வளர்ந்த கட்சிம்பாங்க திமுகவை. ஆனா திமுக நீ பேச ஆள் இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியில இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் பேச்சாளர் பயிற்சி வகுப்பு, இளம் பேச்சாளர்களை தேடுகிற படலாம்ங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை யாரையும் தேடுறது கிடையாது. ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடையிலையும் புதுசு புதுசா பல தம்பிகள் வந்து அவங்களே பேசி அண்ணன் போல உருவாகி வர்றாங்க. அவர்களே ஊடகமாக மாறுறாங்க. அப்ப என்ன வாய்ப்புனா, ஊடகங்கள் நம்மை காட்டாது, புறக்கணிக்கும், இருட்டடி பண்ணும். அப்ப நாமே ஊடகமா மாறி மக்கள் தவிர ஒரு வழி இல்லை. அதை முடிவெடுத்து அண்ணன் சீமானவர்கள் வந்து பாதையை தேடாதை உருவாக்குற தலைவரோட கூட்டுக்கிறாங்க. அண்ணனே ஊடகமா மாறி பேசிதான் இவ்வளவு பெரிய 36 லட்சம் மக்களை வந்து வென்றாங்க. அதனால ஊடகங்கள் புறக்கணிக்கிற நிலையை கடந்து நம்ம வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம் நினைக்கிறோம். இப்ப கிடைக்கக்கூடிய இந்த வெளிச்சங்கிறது இந்த போராட்டத்துக்கு பிறகான வெளிச்சம் தான். இது போதுமானதா இல்ல. வரக்கூடிய காலத்தை இதை விட அதிகப்படியான நம்மளை தவிர்க்கவே முடியாது, தினந்தோறும் பேசியாகிற நிலைக்கு நம்ம தள்ளுவோம். அது நம்மளோட செயல்பாடும் நம்மளோட கோட்பாடும் உறுதிப்படுத்தி நம்ம. ரொம்ப நன்றி, நிறைய தகவல்களை பேசியிருக்கீங்க தம்பி. உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடுதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலைவலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14,681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில தான் இருக்கிறார். சரி. அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் MBBS மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு MD முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் MBBS 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைத்திட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டாரு. 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம். ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலைவலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை, அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வங்கி கணக்கு எல்லாத்தையுமே. அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில்
15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.